டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிட்டே போகுதுங்க. 200 அபோவ் இருக்கு, 250, 280 இருக்குங்க. இந்த லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு மார்க் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. பிளட் டெஸ்ட்ல வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த டோட்டல் கொலஸ்ட்ராலை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது? ஸோ இருக்க இந்த கொலஸ்ட்ரால் லெவல் எனக்கு அதிகமாயிட்டே போதே, இதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது? இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? ஸோ இது மாதிரிதான் நிறைய பேருக்கு ஒரு தேடல் இருக்கும். ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொலஸ்ட்ரால் அப்படின்றது என்னன்னா கொழுப்பு. ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, ஸோ கொழுப்பு சத்தை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகள், உணவு முறைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேட் வந்து நமக்கு பேர்ன் ஆகணும் அப்படின்னா, அந்த கேலரிஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய கேலரிஸ் பேர்ன் ஆகணும்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். செகண்ட், ஸோ இந்த உடற்பயிற்சி இல்லாம நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றதோ இல்ல கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதோ கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற எதிர்பார்ப்பு ஏதாவது ஒண்ணு ஈஸியா சாப்பிடணும், ஆனா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும். ஸோ இதுல முக்கியமா பார்த்தோம்னா என்ன நினைப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்தோம்னா, சித்தா மெடிசன்ஸ் கொடுக்கும் போதே கஷாயம் வேண்டாம், சூரணம்லாம் வேண்டாங்க, பவுடர்லாம் வேண்டாம், டேப்லெட் அப்படி சின்னதா ஒரு டேப்லெட் கொடுங்க, சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும். ஸோ அதற்கு வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மருந்தும் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது, இந்த மருந்து இந்த ஃபார்ம்ல சாப்பிடுங்க, அப்பதான் அதோட முழு பலனும் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ சூரணம்னா அது வந்து பவுடர் ஃபார்ம்லயோ இல்ல லேகிய மருந்துகளோ இல்ல குரு மருந்துகளோ அதை வந்து அந்தந்த டைப்ல நம்ம சாப்பிடும் பொழுதுதான் அதுக்கான தகுந்த அனுபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபானம் அப்படின்னு சொல்றது அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதற்குமே வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறைப்பதற்கும் நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. மருந்துகளுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு 2 விஷயம், ஒண்ணு உணவு, இன்னொன்னு நம்மளுடைய பிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. இதை ரெண்டுமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் நமக்கு கரைந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ஸ்பைசஸ் அதிகமா நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமான ரொம்ப அதிகமா தேவையில்லை, அல்சர் வர வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்றது இதுல என்னென்ன சேர்க்கலாம்? ஏலக்காய் ரொம்ப முக்கியம். ஏலக்காய் நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை நமக்கு குறைக்க ஆரம்பிக்கும். அதுவும் ஏலரிசி, ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள். ஸோ இந்த விதைகள் மருந்தாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு நமக்கு கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா லவங்கப்பட்டை. ஸோ இந்த லவங்கப்பட்டையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு நமக்கு கரைந்து வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ லவங்கப்பட்டையும் நம்ம என்னன்னா பொடியாக்கி இதை வந்து தேநீர், அதாவது டீ மாதிரியோ இல்ல உணவோடு சேர்த்தோ நம்ம பயன்படுத்தணும். கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு லவங்கப்பட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லவங்கப்பத்திரி, ஸோ இதுவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் தண்ணீர்ல சேர்த்து. ஸோ தேவையான அளவுக்கு ஒரு 1 லிட்டரோ இல்ல 2 லிட்டர் தண்ணீர்லயோ இந்த லவங்கப்பத்திரியை வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்போது கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா கிராம்பு ரொம்ப முக்கியம், சோம்பு, மராட்டி மூக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த மராட்டி மூக்குலாம் கொலஸ்ட்ரால் லெவலை நல்லாவே குறைக்கும். ஆனா அதோட ஸ்மெல் தான் நமக்கு வந்து சரியா ஏத்துக்க முடியாது. ஸோ குடிப்பதற்கு ஒரு மாதிரி ரொம்ப மசாலா டைப்ல இருக்குன்னு நினைச்சோம்னா பாதி அளவு, அதுல வந்து பாதி அளவு எடுத்து 1 லிட்டர் தண்ணீர்ல போட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும், உடல் எடையும் குறையும். ஸோ டெய்லி காலையில மார்னிங் நம்ம என்ன பண்ணலாம்னா தேநீர், இந்த கொய்யா இலையை சேர்த்து தேநீர் குடிக்கிறது, செம்பருத்தி மலர்களை சேர்த்து தேநீர் குடிக்கிறது, சங்கு புஷ்பம் நமக்கு தெரியும், ஸோ இதை சேர்த்து நம்ம தேநீர் குடிக்கலாம். இதுல இந்த மசாலா பொருட்கள் ஏதாவது ஏலக்காயோ இல்ல நம்ம கிராம்போ லவங்கப்பட்டையோ சேர்த்து அந்த டீல கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கலந்து நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கொலஸ்ட்ரால் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை குடிச்சிட்டு குறைந்தது 30 நிமிடங்களாவது நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம், ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு விடாமுயற்சியோட உணவும் உடற்பயிற்சியும் சரியா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நிச்சயமாக கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்கும்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். பாடியில ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது கண்டிப்பாக தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய கொழுப்பு கரையும். ஸோ வயிறு பகுதி நிறைய பேருக்கு பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி லிவர்ல, ஸோ கல்லீரல்லையும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும். ஃபேட்டி லிவர் இருந்தாலே நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணும்போது அதிகமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் லெவல். ஸோ இதுவுமே அதிகமாகும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்து கரைத்து வெளியேற்றுவதற்கு இந்த வழிமுறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா கோஷ்டாதி சூரணம். இந்த கோஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை கண்டிப்பாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதயத்தில் கொழுப்பு வந்து சேர ஆரம்பிக்கும். இந்த கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு கோஷ்டம் பயன்படுது. ஸோ முக்கியமாக இந்த கோஷ்டாதி சூரணம் இதுல இருக்கக்கூடிய மூலிகைகளும் இந்த கொழுப்பை கரைப்பதற்காக நமக்கு பயன்படுது. இது தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது அதிகமான கொலஸ்ட்ரால் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இந்த கோஷ்டாதி சூரணம் வந்து காலை இரவு 2 வேளையும் வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். ஸோ வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறையும். ஸோ முக்கியமாக நிறைய பேர் கேட்கறது வெந்நீர் குடிச்சா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா, ரொம்ப ஹாட் வாட்டரா நம்ம குடிக்கணும்னு கிடையாது. ஸோ வெது வெதுப்பான தண்ணீர், அதுலயும் சில இந்த மாதிரி மூலிகைகளை கலந்து நம்ம குடிக்கும்போது, ஸோ மசாலா பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஏதாவது ஒன்று லேசாக போட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ கெட்ட கொழுப்பை குறைப்பது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி வெயிட் லாஸ் குறைக்கிறதும் ரொம்ப எளிமையான விஷயம். கொஞ்சம் லாங் டர்ம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம தினம்தோறும் கடைபிடிக்கும் போது உடல் எடை குறைந்து கொலஸ்ட்ரால் லெவலும் நமக்கு நார்மலுக்கு வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.